பிசிசிஐ எப்படி திங்க் பண்றாங்கன்னா, எனக்கு சூர்ஷாட்டா 11 பேர் பிளேயிங் லெவன்ல இருக்கணும். அந்த 11 பேர்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா இருக்கணும். அப்படியே பிக் பண்றாங்க. ஒருவேளை நீங்க இங்கிலாந்துல வந்து இன்னைக்கு நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடக்கல, மழை பெய்யுது. எனக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் போதும். நான் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடி சிவம் துபேவையும் ஆடி நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆர்டர் நினைச்சாங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட ஒரு ஸ்பின்னரோட பொறுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால திலக் வர்மாவுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்களோன்னு எனக்கு அது தோணுதா? இல்ல ப்ரோ, எனக்கு என்ன அதிர்ச்சினா அந்த 3 ஸ்குவாட்ல நீங்க ஏசியன் கேம்ஸ் விட்டுருங்க, நீங்க அயர்லாந்து சீரிஸ் கூட விட்டுருங்க. இங்கிலாந்து சீரிஸ் போகும்போது ஹர்திக் பாண்டியா இல்லாததும் அங்க ரவி பிஷ்னா இருக்கிறதும் எனக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருக்குது. இந்த 3 சீரீஸ் அந்த இந்தியாவை கேப்டன் பண்றாருல அந்த சீரீஸ், இந்த சீரீஸ் தான் பாப்பாங்க. இதுலயும் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவரே தலை கட்டி உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். திலக் வர்மாவோட இந்தியா பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு கிளட்ச் மேட்சஸ்ல அடிக்கிறான். அவன் வந்து ஏதோ இந்தியா ஈஸியா ஜெயிச்சற மேட்ச்ல அடிக்கிறதே கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த செகண்ட் 2020 சென்னையில் நடந்த மேட்ச் ஏசியா கப் ஃபைனல். இல்ல நான் இதை ஒத்துக்கல. ஐபிஎல் நீ வந்து ஐபிஎல் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எடுக்கிறாங்கன்னா திலக் வர்மாவை எடுத்துக்க கூடாது. வைஸ் கேப்டன் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துருக்கவே கொடுத்துடாது. அடுத்தது நீ சிவம் துபேவும் கிடையவே கிடையாது. இப்ப ஐபிஎல் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. ரவி கிருஷ்ணையும் ஐபிஎல் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல. நான் ஐபிஎல் பார்த்து எடுத்தாங்கன்னா ஒத்துக்கணும். அர்ஷித் ராணா ஐபிஎல் ஆடவே இல்லையே. இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் நடந்திருக்க டைம்ல இப்போ ஸ்குவாட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இல்ல, ஏசியன் கேம்ஸுக்கு போறாங்க நம்ம இந்தியா ஜப்பானுக்கு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து டூரு, அயர்லாந்து டூரு எல்லாமே வரிசையா வரப்போகுது. T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்குவாட்ல சில குளறுபடிகள், பெரிய குழப்பங்கள், லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு. மெயினா 3 ஸ்குவாட்லயும் நீ கதறிட்டு கடந்த ஹர்திக் பாண்டியா இல்ல. அது என்ன கதை என்னன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போயலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து போயிடுவோம். ஹர்திக் பாண்டியா பிளஸ் சூரியகுமார் யாதவ். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிறேன். ஏசியா கேம்ஸ் போன வாட்டி நம்ம அனுப்பிச்சாங்க. அது வந்து ருத்ராஜ் கேப்டன்சி பண்ண ஒரு சின்ன டீம், ஏ டீம் மாதிரி அனுப்பிச்சு அதுல பெரிய டீம்ல யாரும் இந்தியா ஏசியால இருக்க டீம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுவாங்க. பங்களாதேஷ் அந்த மாதிரி வேர்ல்டு கப் சைமல்டேனியஸா நடந்துச்சு. அந்த 23 வேர்ல்டு கப் சைமல்டேனியஸா நடந்ததுனால வந்து ஏ டீம் அனுப்பிச்சாங்க. இப்ப வந்து பெரிய டீமே போகுது. அப்ப குறிக்கோள் என்னன்னா எல்லாமே பெரிய டீம் தான் அனுப்ப போறாங்க ஏசியன் கேம்ஸ்க்கு அந்த டைம்ல. இல்லைன்னா பெரிய டீம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பங்களாதேஷும் பெரிய டீமோட தான் வரப்போது. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் எல்லாமே பெரிய டீம் தான் அனுப்ப போறாங்க. ஏசியன் கேம்ஸ் நல்லா இருக்கும் போது எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்குவாட பார்க்கும் போது. ப்ரோ உங்ககிட்ட ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் பிக்கஸ்ட் இன்னைக்கு டாக்கிங் பாயிண்ட் தான். சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்தாரு. நான் ஃபார்ம் டிப் வந்தாலும் வேர்ல்டு கப் ஜெயிச்சு கேப்டனா ஃபார்ம்ல இல்லைனாலும் நான் டிராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறி காட்டுறாங்களா? இல்ல அப்படி பார்த்தா ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இருந்த ரோஹித் சர்மா தூக்கி வெளியே கடைசும் போது நான் இது பெருசா இல்ல. நான் வந்துட்டு இத முன்னே எதிர்பார்த்தேன். வேர்ல்டு கப்புக்கே நான் சடன் சேஞ்சா கேப்டன்சி அவரை தூக்கிட்டு கூட வேற கேப்டன் போட்டு போவாங்களோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது நடக்கல. ஏன்னா ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபார்ம் ரொம்ப டிப்பா இருந்தது. நமக்கு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு 12 மேட்ச் 15 மேட்ச் 22 மேட்ச்ல கணக்கு சொன்னாங்க. அந்த மேட்ச்ல ஒரு 50 இல்லாம ஒரு கேப்டன் இப்படி ஆட முடியும்? நான் இது எதிர்பார்த்த சேஞ்ச் தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நந்ததான் இது ஒன்றும் உடன்படல. அது இப்படி அப்படின்னு ஒத்துக்கலைன்னா, ஏன்னா அப்ப வந்து கேப்டன்சி மெட்டீரியல யாருமே கண்ணுல படல. உங்களுக்கு ரஜத் படிதார் ஒரு கப்பு ஜெயிச்சு கொடுத்திருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றது அந்த மாதிரி இருந்தாரு. ரேடார்ல இல்ல, கேப்டன்சி ரேடார்ல ஸ்ரேயாஸ் ஐயர். ரஜத் படிதார் தான் இருந்தாரு. அவரும் ஒரு கப் தான் ஜெயிச்சிருந்தாரு. இப்ப பாருங்க ரஜத் படிதார் 3 ஸ்குவாட்லயுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஏசியன் கேமா இருப்பாருன்னு பார்த்தேன், அதுலயுமே இல்ல. அதனால டக்குனு சூர்யா எடுத்தா எப்படி டீம் கொலாப்ஸ் ஆகுமா அந்த மாதிரி யோசிச்சேன். இந்த ஸ்குவாட் பார்த்து எனக்கு ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நல்ல பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த புள்ளி பெறவில்ல, ரிங்கு சிங் இல்ல அப்படிங்கும்போது நீங்க இல்ல ரஜத் அதனாலதான் சொல்றேன். ஸ்ரேயஸருக்கு சக்சஸ் இருக்கு. 8 வருஷம் முன்னாடி கப்ப வந்தாரு. போன வருஷம் ஃபைனல், இந்த வருஷம் வந்து முதல் ஆத்மே ஜெயிச்சு வெளியே போயிருக்கிறாரு. அப்படிங்கும் போது ரஜத் படிதார் 2 வருஷம் தொடர்ந்து படிச்சிருக்கிறாரு. அவரை தூக்கி நீங்க வைஸ் கேப்டன் பதவி கொடுத்து பிளேயிங் லெவன்ல இல்லைங்க, பிளேயிங் லெவன்ல ஆட வேண்டிய பிளேயரை நீங்க சும்மா வச்சு 15 பேருக்கு கூட வச்சிருக்கலாமே. இல்ல நான் இதை ஒத்துக்கல. ஐபிஎல் நீ வந்து ஐபிஎல் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எடுக்கிறாங்கன்னா திலக் வர்மாவை எடுத்துக்க கூடாது. வைஸ் கேப்டன் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துருக்கவே கொடுத்துடாது.
அடுத்தது நீ சிவம் துபேவும் கிடையவே கிடையாது. இப்ப ஐபிஎல் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ரவி பிஷ்ணையும் ஐபிஎல் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. நான் ஐபிஎல் பார்த்து எடுத்தாங்கன்னா ஒத்துக்கணும். அர்ஷித் ராணா ஐபிஎல் ஆடவே இல்லையே. இல்ல அது நீங்க திலக் வர்மா, ரவி பிஷ்ணா இந்த கால்லாம், சிவம் துபே இதெல்லாம் நீங்க ஐபிஎல் பார்த்தலாம் இல்ல, அவங்களாம் ப்ராமினென்ட்டா இந்தியா டீம்ல விளையாடுறாங்க. இவரு திலக் வர்மாலாம் இந்தியா ஏவோட கேப்டன். இப்போ அவருதான் இப்ப இந்தியா ஏவோட கேப்டன். அதனால ஃபியூச்சரை காண்டி அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சில பிளேயர் எப்பயுமே ஆடுவாங்க, ரோஹித், விராட் அந்த மாதிரி சொல்றேன், பும்ரா இந்த மாதிரி இவங்க எல்லாமே டீமுக்குள்ள எப்பயுமே ஆடுறாங்க. புதுசா வந்தவங்க தான் ஏன் வந்தாங்க எதுக்குன்னு நாம பாக்கணும். இப்ப புதுசா வந்தவங்க நம்ம இது சொன்னா இவரு ரவி பிஷ்ணாய் வேணா சொல்லலாம். ரவி பிஷ்ணாய் எதுக்கு ஏன் ரவி பிஷ்ணாயே நமக்கு T20 போறதுக்கு முன்னாடி ஸ்குவாட்ல இருந்தாரு, நியூசிலாந்து சீரிஸ் ஆடினாரு. ஆனா ஐபிஎல் ஒழுங்கா பால் திடீர்னு உள்ள வந்தாரு. எதுக்கு வந்தாரு? இப்ப அதோட இப்ப நம்ம வேணா இப்படி எடுத்துக்கலாம். ஐபிஎல் வந்து ஸ்பின்னர்ஸ் பெருசா யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால இருக்கிற ஸ்பின்னர் யாரும் இவர்களுடைய போயிடலாம்னு போனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பெருசா யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல. இல்ல ப்ரோ, இப்ப என்னன்னா ஜப்பான்ல ஆடுறாங்க. ஜப்பான்ல கிரவுண்ட்ஸ் அண்ட் பிச்சர்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ண போதுன்னு தெரியல. அயர்லாந்துலயும் நம்ம இங்கிலாந்துலயும் வந்து பெருசா வந்து ஸ்பின்னர் ஈடுபாடு இருக்காது. அதனால வருண் சக்கரவர்த்தி ஒருத்த மட்டும் போதும் அப்படிங்கறதுக்கு டாக்டிக்ல அந்த முன்னோட போனானா தெரியல. குல்தீப் இக்னோர் பண்ணது எனக்கு வந்து பெருசா உடன்பாடு. குல்தீப் இக்னோர் ஒரு மேட்ச் எப்படி குல்தீப் இக்னோர் பண்ணிட்டு நீ குவாலிஃபை பண்ணிக்கும் போதுதான் எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க உள்ள நம்ம இது தனியாவே பேசுவோம். ரொம்ப அதிருப்தியா இருக்கிறது எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா, அடுத்தது குல்தீப் யாதவ். நான் குல்தீப் யாதவ் பெரிய ஃபேன் கிடையாது. ஆனா இந்த டைம்ல அவர் எடுத்துக்க கூடாது. அவர் எடுத்துட்டு நீங்க ரீப்ளேஸ்மெண்டா ரவி பிஷ்ணாய் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீ சொல்ற காரணம்லாம் ரவி பிஷ்ணாய்க்கு ஒத்தே வராது. அதாவது நீ சொல்றது ஜப்பான்ல வந்து சின்ன கிரவுண்டா இருக்கும்னா டேர்ன் பண்ண முடியாத இடத்துல டேர்ன் பண்ற குல்தீப் யாதவ், ரவி பிஷ்ணாய் கிடையாது. அது கொஞ்சம் நீங்க ஆட போறது ஃபுல்லா மேட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தான். எங்கேயாவது செஞ்சு கொண்டு வந்து இறக்கி அதுக்கப்புறம் தான் பிக்ஸ் ரெடி பண்ண போறாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ப்ராமினென்ட்டா 3 பேர் தான். அக்ஷர் பட்டேல், இவரு நம்மால வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணாய். இந்த 4 பேர் தான் எல்லா ஸ்குவாட்லயுமே இருக்காங்க. அப்படின்னா எனக்கு என்னன்னா இப்போ ஒரு ஃபியூச்சர் நோக்கி போறாங்களா, இல்ல அவ்வளவுதான் குல்தீப் எல்லாம் கழிச்சு விட்டுட்டு இப்ப அடுத்த வேர்ல்டு கப்புக்கோ இல்ல இதுக்கப்புறம் வர சீரீஸ்க்கு T20க்கு ஒரு ஃபியூச்சர் நோக்கி அடுத்த பிளேயர் நோக்கி போதும்னு பாக்குறேன் இந்தியா டீம். ஏன்னா எல்லா ஸ்குவாட்லயும் இவங்க தான் ஆடுறாங்க. இல்ல குல்தீப்ப கூட விட்டுருங்க, குல்தீப் கூட ஆடினாலும் பிளேயிங் லெவல்ல ஆடாத பிளேயர். ஹர்திக் பாண்டியா டைரக்டா ஸ்வைப் பண்ண டைரக்டா பிளேயிங் லெவல்ல இன்னும் பிளேயர். அப்படி எப்படி எந்த ஸ்குவாட்லயுமே இல்லைங்கும் போது அதுக்கு கரெக்டா கிளாரிபிகேஷன் எதாவது கொடுத்துருக்காங்களா? ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான் காரணமா இல்ல ஆக்டிவிட்டி ஆளால எடுக்கலையா, இக்னோர் பண்றாங்களா, இல்ல ஃபிட்னஸ் இஷ்யூவா, இல்ல ரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? எந்த எதுவுமே கரெக்டான பாயிண்ட் எதுவுமே சொல்லல. நீங்க ஹர்திக் பாண்டியா மாதிரி டிராப் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்லணும். இல்ல ப்ரோ, எனக்கு என்ன அதிர்ச்சினா அந்த 3 ஸ்குவாட்ல நீங்க ஏசியன் கேம்ஸ் விட்டுருங்க, நீங்க அயர்லாந்து சீரிஸ் கூட விட்டுருங்க, இங்கிலாந்து சீரிஸ் போகும்போது ஹர்திக் பாண்டியா இல்லாததும் அங்க ரவி பிஷ்ணா இருக்கிறதும் எனக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருக்குது. ஏன்னா இங்கிலாந்து சீரிஸ் ஆமா அந்த ஸ்குவாட் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. ஏசியன் கேம்ஸ் இது எனக்கு பிரச்சனையா தெரியல. எனக்கு இங்கிலாந்து மாதிரி பெரிய கண்ட்ரிக்கு போகும்போது அது டூர் போறாங்க, இங்கிலாந்து டூர் தான் நினைக்கிறாரு. அங்க போகும்போது அந்த கண்டிஷன்ஸ்ல நீங்க இந்த ஸ்பின்னர் வச்சுட்டு இன்னும் பெருசா போட மாட்டாங்க. இருந்தாலும் 1-2 ஸ்பின்னர் எஃபெக்டிவா இருப்பாங்க இங்கிலாந்துல. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஹர்திக் பாண்டியா கரெக்டான பாயிண்ட். இங்கிலாந்துல ஸ்பின்னர் எதுக்கு ஃபர்ஸ்ட்? நீ இந்தியால இல்லையா, நீங்க உனக்கு பேக்கப் தான் இவனை வச்சிருக்கிய. வருஷம் எப்படி கால் உடஞ்சா ஐபிஎல்ல 10 போட்டான். அவன் சும்மா வந்து நான் நீட்டா போட்டு வந்துட்டு போயிடுவான். பேக்கப்புக்கு நீ அக்ஷர் பட்டேல் பேக்கப், வருண் சக்கரவர்த்தி வச்சிருக்க, வாஷிங்டன் சுந்தர் வச்சிருக்க. அப்படி இப்போ நீ ஹர்திக் பாண்டியா டேரக்டா எடுத்து வந்துருக்கலாமே, எதனால எடுக்கலன்னு எனக்கு தெரியல. இல்ல எனக்கு என்னன்னா ஹர்திக் பாண்டியா எடுக்காத ஒரே காரணம் நீ சொன்ன ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ். நிதிஷ்குமார் பார்த்திருப்போம், 144 பிளேயர் கிடைச்சிட்டாங்க. இல்ல ஒரு நிமிஷம் பவர் பிளேயர்லயும் நிதிஷ்குமார் ரெடி போடுறான். அது இல்லாம ஹர்திக் பாண்டியா அடிக்கடி இன்ஜுரி, நம்பவும் முடியல. அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பேசாம இப்ப நான் ஸ்பின்னர் ஒருத்தனை போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னு நினைக்கிறப்பா. போடுறாரு நிதிஷ்குமார் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் நான் ஒத்துக்கிறேன். நீ இந்த சமயத்துல ஹர்திக் பாண்டியாவை கை விட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பெரிய சீரீஸ் எதுவுமே கிடையாது. இங்க பாரு நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். இதுதான் கரெக்டான டைம். இப்ப அதாவது சூரியகுமார் யாதவ் நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னா இந்த சீசன் இந்த ஒரு மேட்சாவது வாய்ப்பு கொடுத்துல, ஒரு சீரீஸாவது வாய்ப்பு. ஒரு சீரீஸ்ல அடிஸ்டார்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப ஃபார்ம் இல்லாத பிளேயர் கூட்டு போறீங்க அயர்லாந்து மாதிரி அடிஸ்டார்னா
நீங்க ஃபார்ம்ல எல்லாம் சொன்னீங்க இப்ப அடிச்சிட்டாரு அவரையா நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னு அந்த கேள்வி கேட்பீங்க. அந்த 16 மேட்ச் இல்ல அடிக்காது கணக்கு வந்து நீங்க சொல்றதுக்கு அதுக்கு நான் திருப்பி இன்னைக்கு நடக்கிற டெஸ்ட் மேட்ச் காரணம் சொல்றேன். நீங்க ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் விளையாடுங்க. ஆப்கானிஸ்தான் டெஸ்ட்ல எக்ஸ்ப்ளோஸ்டே கிடையாது. மொத்தமே 13 டெஸ்ட் விளையாடுறேன். இன்னைக்கு சாய் சுதர் தான் அடிச்சிருக்கான். அதை வச்சு பட்டியல வெட்டி போறீங்களா? அவ்வளவுதான் படிக்கல அவ்வளவுதான். கேஎஸ் பரத் வந்துட்டு நீங்க நேத்து டெஸ்ட்ல இருந்து எல்லா மேட்ச்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டாருல நேத்து. அது அவுட் ஆஃப் கண்ட கேஎஸ் பரத் ரிட்டையர்டு. அதுக்கு பிசிசி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கு. என்ன ரிப்ளை கொடுத்துருக்குன்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் இனிமேட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு நாங்க ஒரு வரைமுறை கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு. ஏன் இல்ல அது வந்துட்டு ஏன்னா இப்ப இவங்கள ரிட்டையர்ட் ஆயிட்டு இந்த ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் போய் ஆடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் வேற வேற லீக் போய் ஆடுறாங்கன்ட்டு பிசிசி இது ஒரு பொறாம வியூவர்ஷிப் ஒவ்வொரு பிளேயர் இப்படி போனா என்ன நீ வாய்ப்பும் தர மாட்ட வச்சிருக்க 14 பிளேயரும் அப்படியே அவங்க பின்னாடியே போகணும். அந்த அவனுக்கு ஃபியூச்சர் இருக்க பிளேயர்ஸும் வெளியே போக கூடாதுன்னு இது என்னது இது அவனுக்கு பிடிச்சிருக்கு போய் சேர்றான். இதுல வேற அந்த கோல்டு பீரியட் வேற கொண்டு வராங்களாம். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 5 வருஷம் வரைக்கும் கோல்டு பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் கூட வந்து விளையாடலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் விளையாட முடியுமோ. அதுதான் ரிட்டையர்ட் ஆயிட்டு 5 வருஷம் கழிச்சுதான் நீ போய் ஓவர் சீரீஸ்ல விளையாடணுமா? இது என்ன புரியல. ஒருத்தன் வந்து இங்க வாய்ப்பு கிடைக்கலன்னா ஆயிட்டு வேற பக்கம் விளையாட போறான். 5 வருஷம் அவங்க வீட்டுல சும்மா உட்காந்துருந்தானா நீயும் வாய்ப்பு தர மாட்ட. அவனோட ஃபார்மும் போயிடும். அவன் கிரிக்கெட்டே மறந்துடும் 5 வருஷத்துல. அதுக்கப்புறம் அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டுக்கோசரம் நீ என்னென்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற பத்தியா பிசிசி? படிக்கலாம் கூட பரவாயில்ல. ஐபிஎல் ஏதோ ஆடி போலச்சுப்பாங்க. என்ன விஜய் சங்கர் எங்க போவாங்க? சரி ஓகே நம்ம விஜய் சங்கரோட வாழ்க்கையை கெடுத்ததே அந்த பிசிசிஐ தான். 3D பிளேயர்னு சொல்லி ஒரு இது சான்ஸ் கொடுத்து கடைசியில கெடுத்து விட்டான் அவனை. காலோட இப்படி சொன்னா போனது காரணம் அவங்க ஒருத்தர் தான். அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியாவை கொஞ்சம் அவங்க ஒழுங்கா விளையாடல. அப்புறமேட்டுக்கு வந்து சன்ரைஸ் எல்லாம் ஒரு வருஷம் உயர வாங்கினா ப்ரோ. 2வது பால்ல விட்டு 3வது பால்ல விட்டு 4வது பால்ல விட்டு உயர வாங்குவான். விஜய்சங்கர் வாழ்க்கை நாசமா போட்டு விஜய்சங்கர் மட்டும் தான் காரணம். இப்ப ஹர்திக் பாண்டியா இல்ல டைரக்டா நிதிஷ்குமார் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால எனக்கு நம்ம 1 சீசன் 1.5 மாதிரி தெரியுது. இந்த சீசன் பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டாரு. போன சீசன் அட்டர் ஃபிளாப் ப்ரோ. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியே நீ 1 சீசன் 1.5 சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா போய் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கில் இருக்கு. கரெக்டான இதுல அவருக்கு மொமெண்டம் கொஞ்சம் அவரை தேத்தணும். இருப்பா நீ தான் பிளேயரு. ஹர்திக் பாண்டியா இருக்க இடத்துல இனிமேட் நீ தான் ஒரு பாக்கலாம். எனக்கு என்னமோ இந்த இனிமேட் அவர் இடத்த விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியா மறுபடியும் டீமுக்குள்ள வரதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணணும். இல்ல ஹர்திக் பாண்டியா இனிமேல் டீம்ல கிடையாதுங்கிற மாதிரிதான். இனிமேட்டு டீம்ல கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி ஒழுங்கா விளையாண்டு ஒரு 50 போட்டு பவர் பிளேலும் ஒழுங்கா பவுலிங் போட்டாருன்னா முடிஞ்சு. விக்கெட் எடுக்கணும் கூட இல்ல எக்கனாமிக்கா போட்டாருன்னா முடிஞ்சது ஹர்திக் பாண்டியா. அவ்வளவுதான். எனக்கு அதுதான் நிதிஷ்குமார் ரெட்டி பார்க்க தோணுது. இதெல்லாம் விடுங்க. ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. 15 வயசு பையன் டெபு கிடைச்சிருக்கு. டெபுனா ஸ்குவாட்ல வந்துட்டாரு. 3 ஸ்குவாட்லயும் வந்துட்டாரு. கண்டிப்பா டெபு கிடைச்சிரும். யார் மேல கை வைக்க போறாங்கன்னு தெரியல. 2 பேர் தான். சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா 2 பேர்த்துல யார் மேலே ஒருத்தர் தான் கை வைக்க போறாங்க. 2 பேர்த்துல யாரு ஃபர்ஸ்ட் கேவலமா விளையாடுறாங்களோ அவங்க மேலதான் கை வைக்க போறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெபு கிடைக்காது. ஆனா 2 பேரும் யார் கேவலமா விளையாடுறாங்களோ உடனே வெளியே அனுப்புவாங்க. அந்த பிரஷர் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் வந்து சஞ்சு சாம்சனுக்கும் இஷான் கிஷனுக்கும் தான் சொல்றேன் நான். இல்ல ஏன்னா நீங்க இல்ல நான் 2 பேரும் அப்படி அதுதான் சொல்றேன். 2 பேர்த்தாலுமே கீழே ஆட முடியும். சஞ்சு சாம்சனுமே கீழே ஆட முடியும். 4 கூட ஆடுவாரு. இன்கேஸ் அவனா பெர்ஃபார்ம் பண்ணலாம் டைரக்டா சூரியவன்ஷத்துக்கு மேல போட்டு இவனை கீழே போட்டாலும் என்ன பண்ணுவீங்கன்ற. கீழே மேல எல்லாம் பேச்சு இல்ல. கீழே எல்லாம் பேக்கடா இருக்கு. வெளியே பெஞ்சு அவ்வளவுதான். எனக்கு நீ சொல்ற ஒரு பாயிண்ட் வேணா தெரியுது. அதிரடிக்கு அதிரடி ரிப்ளேஸ்மெண்ட்னா அபிஷேக் மேலதான் கை வைப்பாங்க. சஞ்சு மேல கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் வைப்பாங்க. நீங்க சொல்றது ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சஞ்சு சாம்சன் அண்ட் நம்ம அபிஷேக் சர்மா வந்து இங்கிலாந்துலயும் அயர்லாந்துலயும் போய் விளையாட போறாங்க. எனக்கு என்னமோ 2 பேருமே ஸ்விங் கொஞ்சம் 2 ஓவர்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வைப்பு சூரியன்ஸோட காலம் அப்படியே தூக்கிடுவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே தூக்கி கஷ்டமான காலகட்டத்துல அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சன் எனக்கு என்ன தோணுதுன்னா கேப்டனே இல்ல ப்ரோ. வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த கேப்டனே இங்க அவனுக்கு தூக்கி போட்டானுங்க.
ஹர்திக் பாண்டியா ஒன் ஆஃப் த லெஜெண்டரி ஆல்ரவுண்டர் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணது அவனுக்கு தூக்கி போட்டானுங்க. சஞ்சு சாம்சன்லாம் அந்த பாம்பு பண்ணி பார்க்க மாட்டாங்க. இல்ல சஞ்சு சார் எனக்கு என்ன இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இவனுக்கு 2 பேருமே ஸ்விங் ஆட மாட்டானுங்க, சுத்துற கேஸ் தான். 2 பேருமே மேட்சுக்கு மேட்ச் கூட 2 பேருமே ஒளிய உட்காருங்கடா. இஷான் கிஷனும் அவன் அந்த பையனும் ஓப்பனிங் பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கலாம். ஏன்னா டீம்ல என்ன அக்ஷர் பட்டேல் எல்லாம் இருக்காரு. நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேலா இருந்து அவர் பேரை தூக்கிட்டாங்க. வைஸ் கேப்டன் தூக்கி திலக் வர்மாட்ட கொடுத்துட்டாங்க. இது என்ன ஸ்கேம்னே தெரியல. டெப்டி கேப்டன் பண்ண வரிசைகள அவன் வைஸ் கேப்டனா கூட இல்ல, பிளேயிங் 11ல நீ அது இப்ப இல்ல ஒரு நிமிஷம் நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இது ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் நடந்ததுல அவரு என்ன பண்ணாங்க, வைஸ் கேப்டனா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட்ல உட்கார வச்சாங்க. அதெல்லாம் ஒரு மண்டைக்குள்ள ஓடும்ல. ஒருவேளை அந்த பிரஷர் எடுக்கக்கூடாது, இருந்தாலும் அதெல்லாம் ஒரு மண்டைக்குள்ள ஓடும்ல. இல்ல ப்ரோ, பிசிசி எப்படி திங்க் பண்றாங்கன்னா, எனக்கு சூர்ஷாட்டா 11 பேர் பிளேயிங் 11ல இருக்கணும், அந்த 11 பேர்ல தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா இருக்கணும் அப்படியே பிக் பண்றாங்க. ஒருவேளை நீங்க இங்கிலாந்துல வந்து இன்னைக்கு நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடக்கும்ல, மழை பெய்யுது, எனக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் போதும், நான் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடி சிவம் டுபேவையும் ஆடி நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆர்டர் நினைச்சாங்கன்னா வருண் சக்கரவர்த்தியோட ஒரு ஸ்பின்னரோட பொறுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால திலக் வர்மாவுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்களோன்னு எனக்கு அது தோணுது. ஓ அப்ப நீ வாஷிங்டன் சுந்தரா ஆட மாட்டியா பேட்டிங்ல? மிடில் ஆர்டர் அவரு தான் தெரியும்ல, வாஷிங்டன் சுந்தர். கேப்டன் கிடையாது, உள்ளதான் ஆட மாட்டாரு கேப்டன் அவரு கிடையாது. ஆனா கம்பீர் தானே கோச்சு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க திலக் வர்மா கால எப்படி பாக்குறேன்னா, திலக் வர்மா எப்படியா இருந்தாலுமே ஒரு ஃபியூச்சரா பாக்குறாங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இந்த 3 சீரீஸ் அந்த இந்தியாவை கேப்டன் பண்றாருல, அந்த இந்த சீரீஸ் தான் பாப்பாங்க. இதுலயும் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவரே தலை கட்டி உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். திலக் வர்மாவோட இந்தியா பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு கிளட்ச் மேட்சஸ்ல அடிக்கிறான். மேட்சஸ்ல அடிக்கிறான். அவன் வந்து ஏதோ இந்தியா ஈஸியா ஜெயிச்சற மேட்ச்ல அடிக்கிறதே கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த செகண்ட் 2020 சென்னையில நடந்த மேட்ச், ஏசியா கப் ஃபைனல், இன்னும் 2 மேட்ச் அது மாதிரி சொல்லலாம். இந்த பாருங்க உங்க பஞ்சாப் மேட்ச் ஜெயிக்கவே முடியாதுங்கிற மேட்ச அந்த மும்பை அவன் வந்து அடிச்சு அவனும் ரீச் அடிச்சு ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி கிளட்ச் மேட்சஸ்ல தான் திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்றாங்க, தவிர எல்லா மேட்சும் அடிக்கிறது கிடையாது. அதுதான் திலக் வர்மா இருக்கு ஒரு பிளஸ். அதை பார்த்துதான் ஒரு வேளை கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி அந்த கேப்டன்சி ரோல்ல வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அததான் இப்ப கேட்கலாம் வந்தேன். எதுக்கு ஏன் 3 ஸ்குவாட்லயுமே இருக்கான் ஹர்ஷ்தீப் சிங்? இல்ல நான் நல்லா போட்ட பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே நிறைய பேர் இருக்காங்க. அவனோட நல்லா போட்ட பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிரின்ஸ் ஆட் பண்றீங்க, குட் மூவ், அது இம்ப்ரெஸ் ஆனீங்க, எடுத்திருக்கீங்க. எதுக்கு ஹர்ஷ்தீப் சிங் ஒய்டு போறதுக்கு ஆள் இல்லைன்னு அங்குல் கம்போஜன் எதிர்பார்க்கலான் இருந்தேன். பட் ஆனா இது வேண்டாம், கடைசியா போட்ட 4 மேட்சுக்கு எடுத்திருக்க தேவையில்ல. அந்த மாதிரி நீங்க மொஷின் கான் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. இங்கிலாந்து எல்லாம் போறீங்க, மொஷின் கான் அவன் இன்ஜுரி ஆகலையே, இப்ப உனக்கு நல்லா தானே போட்டான், அவனை எடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம. அங்க எடுத்து டெஸ்ட் மேட்ச் எடுத்து வச்சிருக்கேன். அவன் உன்னோட பலமே T20 4 ஓவருக்கு எதுவும் பண்ண மாட்டானா? எனக்கு அதுதான் அவனை வந்து டெஸ்ட் மேட்ச்ல போட வச்சு இன்ஜுரி அடிச்சு ஒரு 4 வருஷம் உட்கார வச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஹர்ஷ்தீப் சிங் இன்னுமே புரியல. ஹர்ஷ்தீப் சிங் இல்ல, அஜித் அகர்கர் கௌதம் கம்பீர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஸ்டார் பிளேயர் இருந்தாலும் கை வச்சாங்க, ஆட்டிடியூடையும் பாக்குறாங்க. நீ பெரிய கெத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களையும் உட்கார வச்சுறாங்க. சார் நீ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்டா பார்த்து நம்ம ஹர்ஷிக் பாண்டியா வீடியோ உட்கார வைக்க முடியாது. பவுலிங் நல்லா போடுறான், பேட்டிங் தான் ஆடுறது கிடையாது. ஆனா வந்து ஹர்திக் பாண்டியா இந்த ஐபிஎல்ல பவுலிங் போட்டுறதுனாலே ஸ்குவாட்ல இருந்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கே போடல, பவுலிங் போட்டுதான் ஸ்குவாட்ல இருந்திருக்கலாம். சரி ஓகே, இது ஓரளவு பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தங்கமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இல்லை, அதாவது இப்ப எடுத்திருக்க எல்லாத்துக்குமே தங்கமான வாய்ப்பு தான். யாரா ஆனா பாவம் புண்ணியமே பாக்குறது இல்ல. யாராவது ஒழுங்கா இல்லைன்னா டக்குன்னு வெளியே தூக்கி போடுறாங்க. ஏன் கடை கேப்டனா இருந்த கில்லையே தூக்கி போடுறாங்க. யாரு எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒழுங்கா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா ஒண்ணு டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் சுமன் கில் கேப்டனா இருக்கிறதுனால அவர் ஃபேவரட் பிளேயர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க மேட்ச் அந்த மேட்ச் பத்தி தனியா பேசுவோம். சரி ஓகே, நைட் லைவ் வரேன் இருக்கட்டும். ஒரே ஒரு இது ஏசியா கப்புக்கு மட்டும் பும்ரா வராரு. இந்த கப் அடிச்சு தரணுங்கிற மேட்சுக்கு மட்டும் அவர் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏசியன் கேம்ஸுக்கு 15 ஏசியன் கேம்ஸ் மெடல் கேம்ஸுக்கு. அதுக்கு என்னன்னா ஒரு பிரின்ஸ் ஏதோ கிடையாது, சிராஜும் கிடையாது, 15 பேர் மட்டுங்கிறதுனால பும்ரா, ஹர்ஷித் ராணா,
அவங்க 2 பேர் ஹர்ஷ்தீப் சிங், இவங்க 3 பேர் தான். ஹர்ஷ்தீப் சிங்கை தூக்கிட்டு கூட சிராஜ் வச்சிருக்கலாம். ஏன் அவங்க சிராஜ் போட்ட பவுலிங்க்குலாம் ஹர்ஷ்தீப் சிங்கே தேவையில்லை. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் தான் வேணா, அதை விட நல்ல பிளேயர்ஸ் எத்தனையோ பிளேயர் இருந்தானுங்க, எடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி, அது மட்டும் தான் குறை. மற்றபடி ஸ்குவாடா பார்த்தீங்கன்னா என்னதான் பிட்ஸ் அண்ட் பட்ஸ் அது சரியில்லை, இவனை எடுக்கல, ராஷித் படிதருக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு எல்லாமே பார்த்தோன்னா ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட். நம்ம ஒரு குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, என்னடா இவனை போய் எடுத்திருக்கீங்க அப்படிலாம் சொல்ல முடியல. நல்ல ஸ்குவாடா இருக்கு. கம்பீர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் எடுக்கிற ஒவ்வொரு பிளேயரையும் ட்ரஸ்ட் வச்சாருன்னா அந்த பிளேயர் அடிக்கிறாங்க. நம்ம சஞ்சு சாம்சங்கா இருக்கட்டும், இவர் ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், அதெல்லாம் பிளேயர்ஸ் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேம்ஸும் அதே மாதிரி பார்ப்போம்.